மாங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸ், எலுமிச்சம்பழம் இது எல்லாமே 5 பவுண்டுக்கு தான் வாங்கினேன். நம்ம ஊர் காசுக்கு இது 600 வந்துச்சு. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 600 அப்படின்னு நினைப்பீங்க. பட் இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ சீப்பாக எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்க தோணும். ஆமாம், நிஜமாவே இது வந்து 5 பவுண்ட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இது வந்து பர்மிங்ஹாம் மார்க்கெட் இருக்கு இல்லையா, சிட்டி சென்டர், அங்கே உள்ள மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஸோ அங்கே எப்படி இருக்குன்னா பவுலாக வச்சுருப்பாங்க. எந்த பவுல் எடுத்தாலும் 1 பவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா மார்க்கெட் இருந்துச்சுன்னா அங்கே வெஜிடபிள்ஸ் வாங்கலாம். பட் இதுக்காக அங்கே போய் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நமக்கு உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாமே பக்கத்தில் இருக்க அல்தி, மோரிசன் இந்த மாதிரி ஷாப்பில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா இந்த கடைகளில் வந்து எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எப்போ வந்து ஃப்ரெஷ் இல்லாமல் வீணாக போயிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், சில ஷாப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சில இது வாடி வதங்கி இருக்கும். அதனால் இதுக்காக நம்ம வந்து மார்க்கெட் போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். பட் உண்மையிலேயே கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, அதில் இருந்த லெமன் எல்லாமே ஜஸ்ட் 1 பவுண்டு தான். நமக்கு வந்து 4 லெமனே 1 பவுண்ட் அந்த மாதிரி விற்பாங்க. சில கடைகளில் 4 டொமேட்டோ வந்து 1 பவுண்ட் விற்கும். ஸோ இன்றைக்கி 1 பவுண்டோட ரேட் வந்து 120 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கமாக போனீங்க அப்படின்னாக்கா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாமே வந்து நம்ம பக்கத்தில் உள்ள கடைகள்லேயே வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கேயுமே வந்து 150 போட்டிருந்துச்சு. ஸோ இதே ரேட்டு தான் நமக்கு வந்து பக்கத்தில் உள்ள கடைகள்லேயும் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பீன்ஸ் வந்து 3 பேக்கெட் வந்து 1 பவுண்டுனே விற்றுச்சு. நார்மலாக நமக்கு வந்து மோரிசன்லாம் என்ன கிடைக்குன்னா பீன்ஸ் ஒரு பேக்கெட்டே வந்து 90 பென்ஸ், 1 பவுண்ட் அது வரைக்குமே விற்கும், 1.30 கூட விற்கும். பட் இன்றைக்கி இங்கே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 3 பேக்கெட் வந்து 1 பவுண்டு. ஃப்ரூட்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருப்பாங்கங்க. ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மார்க்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே எந்த பவுல் எடுத்தாலுமே 1 பவுண்டு தான். ஸ்ட்ராபெரிலாம் 1 பவுண்ட் விற்கிது பாருங்கள். இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த மார்க்கெட்லாம் பார்த்துருப்பாங்க. பட் இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலுமிச்சம்பழம்லாம் வந்து 120 ரூபாய்க்கெலாம் நம்ம ஊர்லலாம், எனக்கு தெரிஞ்சு நான் வில்லேஜில் இருந்து வந்தவ, ஸோ அவ்வளோ விலைக்கெலாம் வாங்கினது கிடையாது. மஷ்ரூம்லாம் 1 பவுல்லே வந்து 1 பவுண்டு தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லா கடையும் பார்த்துடணும், எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு தேடி போய் வாங்க வேண்டியதான். ரேட்டில் வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது, எல்லா கடையிலையும் சேம் ரேட்டு தான் போட்டிருப்பாங்க.